வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். தென்சென்னை மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயவர்தன். சென்னையில் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. மதுரையில் உரிய ஆவணமின்றி வங்கிக்கு எடுத்துச் சென்ற 4.5 கோடி ரூபாய் பறிமுதல். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு விவகாரம் வெளிச்சத்துக்கு வரும் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. அமமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு டிடிவி தினகரன் பேச்சு. வேல்ஸ் குழுமங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. 300 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது அம்பலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னையில் 6 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் மதுரையில் வங்கிக்கு எடுத்து செல்லப்பட்ட 4.5 கோடி ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை வால்டாக்ஸ் சாலையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது லோகேஷ் என்பவரின் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 6 கிலோ தங்கம் மற்றும் 61 கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை எடுத்து வந்து லோகேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மதுரை ஆரப்பாளையத்தில் கனரா வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்ட 4.5 கோடி ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை யானைக்கால் மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இந்த பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். திருச்சி தில்லை நகர் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரப்பட்டது தெரியவந்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை கைப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடைபெறும் யுத்தத்தில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியுடன் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தமது தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அவருடன் அமைச்சர் சி.வி. சண்முகம், தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ், சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆகியோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு முரசு சின்னத்திற்கும், சேலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கும் வாக்கு கேட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருமந்துறையில் திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் நிலையான உறுதியான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதி மக்களுக்கும் மின்சார வசதியை கொடுத்தது அதிமுக அரசு என்றும் தெரிவித்தார். முதல்வர் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை வேண்டும். அந்த வலிமையான தலைமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர்தான் நாட்டிற்கு வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைமை மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆதரித்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அறிவித்தவர் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. இதில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியகுளம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் முருகன் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முருகனுக்கு பதில் மயில்வேல் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மயில்வேல் அல்லிநகர அம்மா பேரவை துணைச் செயலாளராக உள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு விவகாரம் வெளிச்சத்துக்கு வரும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சேலம் கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கல்வி, வேலைவாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்க திமுகவிற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மோடியும் எடப்பாடியும் மக்களை ஏமாற்றி வருவதால் மத்திய மாநில அரசுகள் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோர் மீது ஊழல் புகார்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய அரசு துறையில் முதல் முறையாக பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வலியுறுத்தப்படும் என ஸ்டாலின் உறுதிபட கூறினார். இந்த பிரச்சனை குறித்து, இந்த கொடநாடு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவோம் என்ற உறுதிமொழி தரப்பட்டிருக்கு. ஆக அந்த உறுதிமொழி விரைவில் நிறைவேற்றப்படும். இப்ப ஊழல் மட்டும் இல்ல, கொலை செஞ்சுட்டு கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரலாற்றில் படைக்க இருக்கக்கூடியவர் தான் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமானால் இது அவமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவமானம், தமிழக அரசியலுக்கு அவமானம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானமாக வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக கமிஷன் இல்லாத இடமே இல்லை, கமிஷன் வாங்காத அமைச்சரை இல்லை, கரப்ஷன் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையில கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற அந்த நிலையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், எடப்பாடி அரசை சரமாரியாக தாக்கி பேசிவிட்டு அதிமுகவில் தற்போது மணி அடிக்கும் பூசாரியாக ராமதாஸ் மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக 2 பேரும் சேர்ந்துதான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நினைச்சுட்டு இருந்தோம். இப்போ புதுசா மூணாவது ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறார். இப்போ யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், பெரிய ஐயா அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 5 வருஷமா நாம கூட இப்படி திட்டது கிடையாது. ஆளுங்கட்சி அதிமுகவை பார்த்து திட்டாத திட்டே கிடையாது. அவர்கள் திட்டு, கேவலமான முறையை திட்டு, அப்படியெல்லாம் திட்டி திட்டி தீர்த்திட்டு இப்போ கூட்டு சேர்ந்திருக்கிறார். ஏன்னா கேட்டதெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. அவருக்கு சீட்டு மட்டுமா கிடைச்சிருக்கு? எல்லாம் கிடைச்சிருக்கு. எடப்பாடிக்கும் மணி அடிக்கக்கூடிய பூசாரியாக இப்ப புதுசா 2 பூசாரி, அதுதான் பெரிய ஐயா, சின்ன ஐயா, மணி அடிக்கிற பூசாரியாக இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார். முன்னதாக பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். குடும்ப அரசியல் நடத்தி வரும் திமுகவினர் ஆட்சியை பிடிக்க எதையும் செய்வார்கள் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் வருகிற 25ஆம் தேதி மக்கள் ஆதரவுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினார். ஸ்டாலின் நேற்று பேசும்போது சொல்றார், சுயநலத்திற்காக மோடி என்ன வேணாலும் செய்வார்னு. ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத மோடி அவர்களை பார்த்து இப்படி சொல்கிறார்கள். தன் குடும்பத்துக்காக அவர் எதையும் செய்யல. இன்னைக்கு அவர்கள் குடும்பத்திற்காக செய்து கொள்கிறார்கள். குடும்பத்துக்காக எதையும் செய்யல, வாரிசுகளுக்காக எதையும் செய்யல. முதலில் ஸ்டாலின் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாரிசுகளுக்காகவே பல சலுகைகளை அளித்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் சுயநலத்திற்காக எதை வேண்டுமானாலும் ஸ்டாலின் மோடி செய்வார் என்று சொல்கிறார். இதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இன்று நான் அறிவிக்கிறேன், ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு சொல்றாரு.
இவர் அறிவிக்கிறது அவரோட கூட்டணி கட்சிகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்தவித சுணக்கமும் இல்லாமல் பலமாக நாங்கள் மக்களை சந்திக்க இருக்கிறோம். 25ஆம் தேதி எனது வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற உடனேயே பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் 20 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த வேட்பாளர்கள் அனைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தென்சென்னை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நல்ல எழுச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தோழமை கட்சிகள், வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தோழமை கட்சிகள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வேல்ஸ் குழும நிறுவனம் 300 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக வேல்ஸ் கல்வி குழுமத்துக்கு தொடர்புடையதாக கூறப்படும் தமிழகத்தில் உள்ள 27 இடங்களிலும் தெலுங்கானாவில் 3 இடங்களிலும் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் வேல்ஸ் குழும தலைவர் ஐசரி கணேஷ் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. சுமார் 12 மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த சோதனையில் 120 வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். தாம்பரம் அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் 7 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சோதனையின் முடிவில் வேல்ஸ் குழும நிறுவனம் 300 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. விவசாயம், சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என அமமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அமமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டார். தேர்தல் அறிக்கையில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது. காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விரிவாக்க திட்டம் கைவிடப்பட்டு எதிர்ப்பாளர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதித்து அதன் தொடர்ச்சியாக மக்களின் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுக்கும் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஸ்டெர்லைட் ஆலை, விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குலை பதிக்கும் திட்டம், விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரங்களை அமைக்கும் திட்டம், இயற்கை வளங்கள் மற்றும் நீர்நிலைகளை அழித்துவிட்டு சாலைகள் அமைப்பது என தமிழக மக்களை, விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம். கூடங்குளம் அணு உலையின் பாதுகாப்பு பற்றிய சுதந்திரமான அமைப்பை கொண்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கூடங்குளம் விரிவாக்க திட்டத்தை கைவிடவும், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனையின்றி முழுமையாக வாபஸ் பெறவும் நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பாஜகவில் இணைந்து அரசியல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்திய அணிக்காக 13 ஆண்டுகள் வரை விளையாடிய அவர் IPL மற்றும் உள்ளூர் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். கிரிக்கெட்டுக்கு முழுக்கு போட்ட கம்பீர் தற்போது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி மற்றும் ரவிசங்கர் பிரசாத் முன்னிலையில் கௌதம் கம்பீர் பாஜகவில் இணைந்தார்.
பாகிஸ்தான் தேசிய தின விழாவில் இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நாளை தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்திய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களுக்கு பாகிஸ்தான் தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் தேசிய விழாவில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. சினிமா பைனான்சியர் சுப்பிரமணி தன் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகை ஸ்ரீரெட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். AR முருகதாஸ், ராகவா லாரன்ஸ் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறி பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை ஸ்ரீரெட்டி சினிமா பைனான்சியர் சுப்பிரமணி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகார் மனுவில் சுப்பிரமணி அவரது உறவினருடன் சேர்ந்து தனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறியுள்ளார். மேலும் தனது மேனேஜரை அவர்கள் இருவரும் தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். Yesterday night, one financier came to my house with the two rowdy. One person is only 18 years old. That 18 years boy is telling, "Anna, you tell me, Anna, I will murder Anna," and all he is telling. I don't know that kind of angry why he has on me. He attacked my manager with the bottle and all. Here he got injury and he got injury here, and I got injury here, and he also slapped me and. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி திருச்செந்தூரில் தமது பிரச்சாரத்தை தொடங்கினார். திருச்செந்தூர் தேரடி வீதியில் திறந்த ஜீப்பில் நின்றவாறு வாக்கு சேகரிப்பை தொடங்கிய கனிமொழிக்கு அந்த ஊர் பிரமுகர்கள் மற்றும் திமுகவினர் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் எல்லா கோவில்களிலும் குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றதாகவும் கோவில்கள் பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். விரைவில் திமுக ஆட்சி மலரும் என்றும் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி ஏற்பார் என்றும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான ஆட்சி மலரும் என்றும் ராகுல் காந்தி பிரதமர் பதவி ஏற்ற பின்னர் பல்வேறு பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் கனிமொழி கூறினார். ஆட்சி வரும், தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். மத்தியிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி அங்கே உருவாகும். காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஆட்சியிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இந்த GST குழப்பங்கள் எல்லாம் சரி செய்து தரப்படும். வியாபாரம், சிறுதொழில் மறுபடியும் சீர் செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியோடு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வி கடனும் ரத்து செய்து தரப்படும் என்ற அந்த வாக்குறுதியும், பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 50,000 ரூபாய் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி பெற்றால் திருப்பத்தூரை தனி மாவட்டமாக அறிவிக்க பாடுபடுவேன் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஞானசேகர் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் வசதி, சாலை வசதி செய்து தர பாடுபடுவேன் என்றார். தனி மாவட்டமாக மாற்ற முயற்சி எடுத்து பாடுபடுவேன். திருப்பத்தூர், திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் ஏலகிரி மலை, ஜவ்வாதி மலை, புதூர்நாடு, பொங்கமட்டு நாடு என மலை பிரதேசங்கள் உள்ளது. மலைவாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, தார் சாலை மற்றும் நல்ல தேவையான வசதிகளை செய்து தருவேன் என்று உறுதி கூறுகிறேன். மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ராஜ் சத்யன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை
பகுதியில் தேர்தல் பணிமனை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்து வைத்து வாக்கு சேகரிப்போம் என்றார். தேசிய முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி ராஜ் சத்தியனுக்கு மாபெரும் வெற்றியை தருகின்ற வகையில் நாடாளுமன்ற குழு சார்பாக தேர்தல் பணிக்குழு சார்பாக அனைவரையும் இன்முகத்தோடு உங்கள் பாதம் அடைந்து வருக வருக என்று வரவேற்று இன்றைய வெற்றியை நாம் அறிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம ராஜ் சத்தியன் இருப்பார், திகழ்வார், வெற்றி பெறுவார், நாடாளுமன்றம் செல்வார் என்று அனைவரும் சார்பாக வாழ்த்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டி OPS மகன் ரவீந்திரநாத் ஸ்ரீவில்லிபுத்தூர் குலதெய்வ கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பு பகுதியில் துணை முதல்வர் O பன்னீர்செல்வத்தின் குலதெய்வ கோவில் அமைந்துள்ளது. அரசியலில் ஏதாவது திருப்பம் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த கோவிலுக்கு OPS குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ரவீந்திரநாத் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் OPS மகன் ரவீந்திரநாத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தேனி பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவிக்கிறேன். சென்னையில் உள்ள வக்பு வாரிய அலுவலகத்தில் CBI அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களின் சொத்துக்களை பராமரிக்கவும் அதன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளாக மத்திய வக்பு வாரியமும் மாநில வக்பு வாரியங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வக்பு வாரியத்தில் செயல்படக்கூடிய கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் CBI அதிகாரிகள் சென்னை மண்ணடியில் உள்ள வக்பு வாரிய அலுவலகத்தில் சோதனை செய்து வருகின்றனர். இதேபோல் வக்பு வாரிய தலைவரான அதிமுக MP அன்வர் ராஜாவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் அருகே சொத்து தகராறில் தந்தையை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மகன் உட்பட 3 போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேடப்பாளையத்தை சேர்ந்தவர் மாணிக்கம் ஜோதிமணி தம்பதி. இவர்களுக்கு செல்வராஜ், நாகராஜ், பாபு, ரமேஷ் ஆகிய 4 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் குமரன் நகரில் உள்ள தந்தையின் நிலத்தை அடமானம் வைத்து மூத்த மகன் செல்வராஜ் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை மகனுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் தமது நண்பர்களுடன் சேர்ந்து தந்தையை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தையை தாக்கிவிட்டு தப்பியோடிய மகன் உட்பட 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கழிவறை கட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலத்த காயமடைந்தனர். ஓசூர் அரசநட்டி கீழ்த்தெருவில் அண்ணன் தங்கையான முனியப்பா, கீக்காலம்மா ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சொந்தமான இடத்தில் கழிவறை கட்ட கீக்காலம்மா முடிவு செய்தார். இதனையடுத்து கீக்காலம்மாவின் மகன்கள் பாபு, ரவி ஆகிய இருவரும் கழிவறை கட்டும் பணியை தொடங்கினர். அப்போது முனியப்பாவின் மகன்கள் நாகராஜ் மற்றும் வெங்கடேஷ் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி கழிப்பறையை கட்ட விடாமல் தகராறில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் இரு குடும்பத்தில் உள்ள 6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் ஓசூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.